இந்த கேஸுக்காரங்களே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல ட்ரக்கை வித்து சப்ளை பண்ணி அதுல சம்பாதிக்கிறதே இந்த திமுக தான். இவங்க பண்ற அட்டூழியத்தை மறைக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழிய போட்டு திசை திருப்புவது எந்த விதத்துல நியாயம்? தமிழகத்தை முழுமையா ஒரு போதை மயமாக மாற்றணும்னு பல திட்டங்களை வைத்திருக்கும் திமுக இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக்ஸை இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பண்ற ஆளையே கட்சிக்குள்ள வைத்து மிக நெருக்கமாக இருக்காரு துணை முதலமைச்சர். அவர் கூட போட்டோ எடுக்கிறீங்க, பிளஸ் அவர் போதை பொருளை வித்து சம்பாதிச்ச காசுல படம் எடுத்து அந்த படத்துல போதை பொருள் விற்க கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்ல? சமீபத்துல பல குற்றங்கள் ஏற்படுது, போதையினால பல பேர் அரெஸ்டும் ஆகுறாங்க. இதெல்லாம் திமுகவால தாங்கிக் கொள்ள முடியாததால மற்றவர்கள் மேல வீண் பழிய போட்டு மடைமாற்றம் செய்து இது மக்களுக்கு தெரியாதவாறு தமிழக ஊடகங்களும் திமுகவுக்கு கைக்கூலி மாதிரி கை கட்டி வேலை பார்க்குது. மக்கள் இனிமேலும் ஏமாற தயாரா இல்ல. 2026ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது உறுதி.